அன்பெனும் அமிர்தத்தை அருந்த இயலாதவள். பிரியமா, தாயே, 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 போதும். நீ செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டாய். இனி நீ என் தாயின் அருகிலேயே வரக்கூடாது. தாயே, தாயே. உடம்பில் எப்படி விஷம் ஏறியது? தாயாரும் தான் அமிர்தத்தை அருந்தியுள்ளாரே. என்னதான் தேவர்கள் அமிர்தத்தை அருந்தி அழைக்காதே. அவருடைய இந்த நிலைக்கு நீதான் காரணம். உன்னால் ஒரு சிறந்த புதல்வியாக இருக்கவே இயலாது. நீ ஒரு விஷம் மட்டுமே. அருள்தான். ஏனென்றால் இந்த விஷமானது சற்று அதிகமாக ஏறியிருந்தால் சாயாவை எவராலும் காப்பாற்றி இருக்க முடியாது. நீ என் தாயாரையே துன்பப்படுத்தி விட்டாய். என் தாயாரே தடுத்தாலும் உன்னை நான் விடமாட்டேன். நீ இங்கிருந்து சென்றாக வேண்டும். அன்பு, ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு நீ விளக்கம் அளித்தே ஆக வேண்டும். ஆனால் உன்னுடைய தமையனுக்கு நீ எப்பொழுதும் எனக்கு பத்ரா, முதலில் தேவி சாயாவை அதற்கு முன்பு தங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. சூரியதே, இன்னொன்றையும் சிந்தியுங்கள். இந்த பத்ரா யார் என்று. தேவபுத்திரி, சூரிய புத்திரி. சற்று பொறுமை, அதை புரிந்து கொள்ளுங்கள். அற்புதம். இதை